வேலை தேடுபவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு பணத்தாசை காட்டி போதைப்பொருள் கடத்தல் கும்பல் அவர்களை மூளைச்சலவை செய்து தங்கள் வலையிலே சிக்க வைக்கிறது. அவ்வாறு சிக்குபவர்கள் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை வாங்கி விற்க தொடங்குகிறார்கள். அவர்கள் பிடிபடுகிற போது அந்த இளைஞர்கள், அந்த மாணவர்கள், குறிப்பாக இளைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், இந்த நாட்டினுடைய வருங்கால நம்பிக்கையாக இருக்கக்கூடியவர்கள், வேலை கிடைக்காததால்தான் போதைப்பொருள் விற்பனை செய்தோம் என்றும் சட்டவிரோதம் என தெரிந்திருந்தும் இந்த செயலிலே நாங்கள் ஈடுபடுவதற்கு எங்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை, பொருளாதாரம் இல்லை என்று அவர்கள் கூறுவது நமக்கு உண்மை சுடத்தான் செய்கிறது. போதைப் பொருள்கள் பயன்பாடு என்பது கல்லூரி அளவிலே மட்டுமல்லாமல் பள்ளி மாணவர்களிடையும் அதிவேகமாக பரவி வருவது நமக்கு மிகப்பெரிய கவலை ஏற்படுத்தி இருக்கிறது. அண்மை காலமாக தமிழகத்தில் போதைப் பொருட்கள் பயன்பாடு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்று ஆய்வு முடிவுகள் தெரிவிப்பதை மூடி மறைப்பதற்காகத்தான், திசை திருப்புவதற்காகத்தான் தொடர்ந்து பாராட்டு விழாக்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடத்தி வருகிறார்கள்.